இன்னைக்கு வந்து ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸில் வந்து சிங்கிள் பீட்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் பீட்ஸில் வந்து ஒரு மணியாக இருக்கலாம், டியூபாக இருக்கலாம், அதை வந்து மூவ் ஆகாமல் புட்டாஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கலராக வந்து கொஞ்சம் எடுத்துப்போம். மணி நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். டியூப் மாடலு, அதுக்கப்புறம் கட்டானா மாடல், வீட் மாடல், இது எல்லாமே நம்ம எடுத்து இப்போ போடலாம். இது எல்லாமே வந்து எப்படி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம ஒரே ஒரு மணி, இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊசியை கொடுத்துட்டு நூலை வந்து மேலே எடுத்தாச்சு. நூலுக்குள்ளே மணியை விட்டுட்டு மணி நகராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணுறது என்னென்னா, கீழே ஊசியை கொடுத்துட்டு நூலை மேலே எடுத்தாச்சு. மறுபடியும் இது பக்கத்துலேயே ஒரு நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக் போடுறோம். லாக்குங்கிறது என்னென்னா இன்னும் ஒரு செயின் தான், அது வந்து பக்கத்துலேயே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதை பெருசாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து அப்படியே இந்த மணிக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எண் நாட் போட்டு அந்த முடிச்சு போட்டிங்க அப்படின்னா முடிச்சு வந்து தூக்கிட்டு இருக்கும். சிலருக்கு வந்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த மேலே பிசுறு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அதனால் சரி இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் அழகாக இருக்கும். எல்லா இடத்துலையும் எண் நாட் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ அகைன் இன்னொன்று இதே மாதிரி போட்டு கட்டுறேன் பாருங்கள். நூலை எடுத்தாச்சு. எடுத்துட்டு மணியை வந்து கொடுத்துட்டோம். கொடுத்து எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு சின்னதாக ஒரு செயின், இது வந்து லாக் செயின் சொல்லுவோம். லாக் செயின் போட்டுட்டு இதை வந்து பெருசாக்கிட்டோமா, இதுக்கு ஆப்போசிட் சைடு, எந்த சைடு நம்ம அந்த லாக் செயின் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த நூலை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து கீழே இருக்கிற நூலை நீங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு சேம் கலரில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நூல் தெரியாது. நான் உங்களுக்கு நூல் வந்து தெரியணுங்கிறதுக்காக ஆப்போசிட் கலரில் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது வந்து கர்தானா கொடுத்து பார்க்கலாம். காப்பர் கலர் கர்தானா நான் எடுத்திருக்கேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து கீழே நூல் கொடுத்து எடுத்துட்டோம். அடுத்தது ஒரு குட்டியாக பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டதுக்கப்புறம் அதை பெருசாக நூல் எடுத்துட்டு அந்த நூலுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி ஊசியால் இப்படி வச்சிட்டிங்கன்னா, வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் நூலை இழுக்கும் போது உங்களுக்கு இந்த லாக் வந்துடும். இப்போ வந்து ஒரு கலர் பீட்ஸ் போட போகிறோம். ஊசியை கொடுத்துட்டு மேலே நூல் எடுத்தாச்சு. இந்த கலர் பீட்ஸ் போட்டாச்சு. நார்மலாக ஒரு மெட்டீரியல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஊசி கொடுத்து நூலை மேலே எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு சின்ன லாக் செயின் போட்டதுக்கப்புறம் அந்த செயினை பெருசாக்கிட்டு நூலை வந்து பெருசாக்கி ஆப்போசிட் சைடில் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வீட் பீட் வந்து இப்போ போடலாம். வீட் பீடுக்கு நார்மலாக ஒரு செயின், பக்கத்துலேயே ஒரு லாக் செயினை போட்டுட்டு இந்த லாக் செயினை பெருசாக்கிடுங்க. பெருசாக்கிட்டு அதான் ஆப்போசிட் சைடில் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் கர்தானா கொடுப்போம். இதுதான் வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இங்கே லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெருசாக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் அது வந்து கரெக்டாக வரும். லாக் போடாமல் இருந்தீங்கன்னா அது செட் ஆகாது. இப்போ இந்த ஆஃப் பீட் இருக்கு இல்லையா, ஆஃப் பீடும் இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ லாக் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பெருசாக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு கீழே வந்து இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான்.